அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜான் ஹூ இயக்கத்தில் சமீபத்தில் வெளியான சைலண்ட் நைட் என்ற அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட விமர்சனத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். டைரெக்டாக இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூவுக்கு போகலாம். இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை 2021 வருஷம் கிறிஸ்மஸுக்கு முந்தின நாளான கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ஆரம்பிக்குது. அன்பான மனைவி, அழகான 7 வயது மகனோட டெக்சாஸில் சந்தோஷமாக வாழ்ந்து வராரு ஹீரோ பிரையன். கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் பிரையன் அவரோட குடும்பத்தோட வீட்டுக்கு வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கும்போது காரில் போயிட்டு இருந்த 2 கும்பலுக்கு இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் தவறுதலாக ஒரு துப்பாக்கி குண்டு ஹீரோ பையன் மேலே பட்டு ஸ்பாட்லேயே அந்த சின்ன பையன் இறந்து போயிடுறான். தன்னோட பையன் சாவுக்கு காரணமானவர்களை பிடிக்க பிரையன் அந்த கார்களை துரத்திட்டு போறாரு. ஒரு சந்தில் மறைஞ்சு நின்று காரை மடக்கி பிடிச்சோம் காருக்குள்ள இறங்கி வந்த மெயின் வில்லன் ஹீரோவை துப்பாக்கியால சுட்டுடுறான். ஹீரோவோட கழுத்துல துப்பாக்கி குண்டு பட்டு ரத்தம் கொட்டுது. ஹீரோ இறந்து போனதா நினைச்சு வில்லன் அங்கிருந்து போயிடுறான். நடு தொண்டையில துப்பாக்கி குண்டு பட்டும் ஹீரோ பிரையன் சாகல. ஆனா இனி அவரால் பேச முடியாதுன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாசம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு பிரையனும் அவரது மனைவியும் திரும்ப அவங்களோட வீட்டுக்கு வராங்க. மனைவி ஆதரவாக இருந்தும் மகன் இறந்து போன துக்கத்திலிருந்து ஹீரோவால் மீண்டு வர முடியல. வர்ற கிறிஸ்மஸுக்குள்ள தன்னோட மகன் சாவுக்கு காரணமானவங்க எல்லோரையும் பழிவாங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காரு. ஒரு கட்டத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட மனைவி அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. திட்டமிட்டபடி ஹீரோ பிரைனால அவருடைய மகன் சாவுக்கு காரணமானவர்கள் எல்லோரையும் பழிவாங்க முடிஞ்சுதா இல்லையா என்பது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறேன். மகனோட சாவுக்கு காரணமானவர்களை அப்பா பழிவாங்கிறாரு என்ற பழைய ஆக்ஷன் ஸ்டோரி என்றாலும் பாதி படம் சென்டிமெண்ட் காட்சிகளாலேயே நிரம்பி இருக்கு. டைலாக்ஸ் இல்லாமல் எக்ஸ்பிரஷன்ஸாலேயே பல காட்சிகளில் நம்மளை உருக வைக்கிறாங்க. மகன் இறந்த வருத்தத்தை மற்றவங்க கிட்ட சொல்ல முடியாது. குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வார்த்தைகள் இல்லை. இந்த நிலையில மனைவி தன் கூட இருந்த ஆபத்துன்னு தெரிஞ்சு அவளாவே விட்டுட்டு போகும்படி செஞ்சு துப்பாக்கி சுடவும் கட்டுப்பாட்டை இழக்காம கார் ஓட்ட கத்துக்கிட்டு திரும்ப உயிரோட வர முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த ஊர் அமைதியா இருக்கணும்ன்றதுக்காக வேட்டைக்கு இறங்கும் ஹீரோவா சூப்பரா நடிச்சிருக்காரு ஜோயல் கின்னமன். ஒரு காமன் மேன் டக்குன்னு கொலை செய்ய போகும்போது அவனுக்கு ஏற்படும் ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்படி இருக்கும் என்பதை ஒரு காட்சியில தெளிவா காட்டியிருக்காங்க. அடுத்ததான் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி. பழைய சிஜி ஸ்டைல்ல படமாக்கப்பட்ட கிளைமேக்ஸ் சண்டை காட்சி அபாரமா இருந்தது. தெளிவான பின்னணி இசை, டைலாக்ஸ் இல்லை என்ற குறைய போக்கிடுச்சு. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்லோவா போகுது என்ற காரணத்தால சிலருக்கு இந்த படம் பிடிக்காம போகலாம். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.